ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல் தமிழ் கிரிப்டோசி. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ஐஸ் காயினை பற்றின ஒரு முக்கியமான அப்டேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஐஸ் காயினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ப்ளஸ் ஐஸ் காயினுடைய லிஸ்டிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலில் தொடர்ந்து பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஏர்ட்ராப் காயின் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய மைனிங் காயின் ப்ளஸ் கிரிப்டோ பற்றின பேசிக்ஸ் நாலேஜ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் தொடர்ந்து உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டிலே பண்ணால் வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஆல்ரெடி நான் பார்த்தோன்னா ஐஸ் காயினுடைய டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இவங்க அஃபிஷியலாகவே தன்னுடைய இந்த ஐஸ் ஆப்லேயுமே சொல்லியிருந்தாங்க. இங்கே பாருங்கள், ஐஸ் லிஸ்டிங் ஆன் OKX எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 17th January பார்த்தோன்னா எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே ஐஸ் காயினுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பேசிஸில் பார்த்தோன்னா இன்றைக்கி எண்ட் ஆஃப் த டேயில் எல்லாருக்குமே பார்த்தோன்னா ஐஸ் காயினுமே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ் கூட எப்படி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, ஸ்டெப் 1 KYC ப்ராசஸ் அண்ட் ஸ்டெப் 2 KYC ப்ராசஸ் ரெகுலராக மைண்ட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் அவங்க ஒரு ரெஃபரல்ஸ் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ரெஃபரலும் இன்வைட் ப்ராப்பராக மைண்ட் பண்ணி நாமளும் ப்ராப்பராக மைண்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே கிடைச்சிருக்கும். ஸோ நீங்களுமே உங்களுடைய வேலெட்டை செக் பண்ணுங்கள். நான் கான்டாக்ட் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த அட்ரஸை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு காயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தால் எவ்வளோ நம்பர் ஆஃப் காயின் வந்திருக்கோ அதை காட்டுவாங்க. ஸோ இவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க காயின் அப்படின்னா, ஒரு 9000 காயின் இருக்குது அப்படின்னா அதில் 10% 900 காயின் பார்த்தோம்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ப்ராசஸ்லேயே நமக்கு சொல்லியிருக்காங்க. அதை படித்து பார்த்தாலே நமக்கு தெரியும். ஸோ அந்த விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய அஃபிஷியல் ட்விட்டர் சேனல்லையுமே பார்த்தோம்னா ஸ்டெப் 1 அதாவது ரவுண்ட் 1 KYC ஃபஸ்ட் ரவுண்ட் ஆஃப் KYC டிஸ்ட்ரிபியூஷன் முடிஞ்சுது. ஸோ த ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் நவ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்சேஞ்சில் போய்ட்டு லிஸ்ட் பண்ணுறது தான். இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நம்ம இஃப் யூ டிட் நாட் யூஸ் OKX எக்ஸ்சேஞ்சை நம்ம யூஸ் பண்ணலை, அதோடைய அட்ரஸை நம்ம கொடுக்கல, ட்ரஸ்ட் வேலட் அட்ரஸோ அல்லது மெட்டாமாஸ்க் அட்ரஸோ நம்ம கொடுத்துருக்கோன்னா அதுலேயுமே இவங்க டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா OKX எக்ஸ்சேஞ்சில் நம்ம டெபாசிட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அவங்களுடைய ட்விட்டர் ஹேண்டில்லையுமே ரொம்ப கிளியராக இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே பண்ணிக்கலாம். ஒரு வேளை நீங்கள் ட்விட்டர் அதாவது ட்ரஸ்ட் வேலட்டோ அல்லது மெட்டாமாஸ்க் அட்ரஸோ நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா இந்த ஐஸ் காயினுக்கான கான்டாக்ட் அட்ரஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் எனேபிள் பண்ணி பாருங்கள். நீங்கள் எலிஜிபிள் ஆகியிருந்தால் கண்டிப்பாக இந்த ஐஸ் காயின் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ இதை நம்ம இதோடைய ப்ரைஸை போய்ட்டு செக் பண்ணலாம். எங்கே போய்ட்டு செக் பண்ணலான்னா OKX வேலெட்டில் போய்ட்டு இதோடைய ப்ரைஸை நம்மளால் பார்க்க முடியுது. நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஐஸ் காயினுடைய விலை எவ்வளோ போயிட்டுருக்கு அப்படின்னா நியர்லி இப்போ பார்த்தோன்னா ஸோ ரொம்ப ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்குது. நான் ஈவினிங் பார்க்கும்போது $99 இருந்துச்சு. இப்போ பார்த்தோன்னா $5 $10 $15 இந்த மாதிரி ஃப்ளக்சுவேஷன் ஆகிட்டுருக்கு. இப்போ கரண்ட்டாக $5 போயிட்டுருக்கு ஒரு ஐஸ் காயினுடைய ப்ரைஸு. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்னும் இது கிளியராக பார்க்கலாம் அப்படின்னா, ஸோ ட்ரேடுங்கிற ஆப்ஷனை கொடுத்து நம்மளால் இதை ட்ரேடுமே பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் என்னென்னா USDTயோ அல்லது BNBயோ உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரேட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வேளை ட்ரேட் பை ஸ்வாப் ஆச்சு அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுங்க. ஸோ இதனுடைய ஒரிஜினல் ப்ரைஸ் நமக்கு எப்போ தெரியும்னா, நாளைக்கு இன்னும் லிஸ்ட் ஆகும்போது எக்ஸாக்டாக நமக்கு பார்த்தோம் அப்படின்னா தெளிவாகவே தெரிஞ்சிடும் இதோடைய ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நம்ம பார்த்தாலே நமக்கு தெளிவாகவே தெரியுது பாருங்கள். ஸோ இது ஐஸ் ஒரு BNBக்கு நமக்கு எவ்வளோ ஐஸ் கிடைக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். ஸோ ஒரு BNBக்கு 96 ஐஸ் நமக்கு கிடைக்குது. சேம் லைக் தட் அதே மாதிரி ஒரு ஐஸ்க்கு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா ஐஸ் டு USDT நம்மளால் மாற்றி இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு ஐஸ்க்கு USDTயில் நம்ம பார்க்கும்போது நான் இங்கே ஜஸ்ட் உங்களுக்கு என்ட்ரு மட்டும் பண்ணுறேன். ஸோ ஒரு ஐஸ் காயின் கொடுத்தோம்னா இப்போ நமக்கு USDTயில் 99 USDT காட்டுது. பட் இதோடைய ப்ரைஸ் அப்படிங்கிறது நாளைக்கு லிஸ்ட் பண்ணும்போது தான் நமக்கு என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு OKX எக்ஸ்சேஞ்ச் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தெரியும். ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இவங்க Gate.io அப்படிங்கிற அந்த எக்ஸ்சேஞ்சுமே லிஸ்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு எக்ஸ்சேஞ்சுமே அவங்க சொல்கிற மாதிரி ரோட் மேப்பில் சொன்ன மாதிரி ஸோ ப்ராப்பரான அப்டேஷன்ஸ் கொடுத்துட்டு ஓன் பிளாக் செயினை பக்காவாக டெவலப்மெண்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ நிறைய DApps டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது போக நிறைய ஸ்டார்ட் அப் ப்ரோக்ராமே கொண்டு வராங்க. ஸோ யார் அதிகமான ஐஸ் காயின் ஹோல்டு பண்ணி வைக்கிறோமோ அவங்களுக்கு அதிகமான ஏர்ட்ராப் கிடைக்கிறதுக்கான சான்சஸுமே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்ன ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நான் சொல்லிக்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ப்ரீஸ்டேக் பண்ண நபர்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா காயின் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. காரணம் என்னென்னா அவங்க ப்ரீஸ்டேக் சொல்கிற இடத்துலேயே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம எத்தனை வருஷம் லாக் பண்ணுறோமோ அத்தனை வருஷம் பார்த்தோம்னா நமக்கு காயின் டிஸ்ட்ரிபியூட் பண்ண மாட்டாங்க. அது நெட்வொர்க் பிளாக் செயினை டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காகவும் நெட்வொர்க் க்ரோத்துக்காகவும் யூஸ் பண்ணிக்குவாங்க. பட் பார்த்தோம் அப்படின்னா அதுக்கான ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாகவே கிடைக்கும். ஸோ அது மேபி இந்த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக டெவலப்மெண்ட் ஆக கம்யூனிட்டி க்ரோ ஆக அதை மாற்றுறதுக்கான சான்சஸுமே இருக்குது.
ஸோ ப்ரீ ஸ்டேக் பண்ணவங்களுக்கு இப்போ டிஸ்ட்ரிபியூஷன் கிடச்சிருக்காது. ஆனால் ப்ரீ ஸ்டேக் பண்ணாமல் ரெகுலராக மைண்ட் பண்ணிவிட்டு ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 கேவிசி பண்ணி முடித்தவங்க ப்ளஸ் ரெஃபரலில் இன்வைட் பண்ணிவிட்டு 2 பேரும் சேர்ந்து ப்ராப்பராக மைண்ட் பண்ண நபர்களுக்கு கண்டிப்பாக இந்த டிஸ்ட்ரிபியூஷன் கிடச்சிருக்கும். நீங்கள் கான்டாக்ட் அட்ரஸ் எனேபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ காயின் உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸில் நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகிருக்கும். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேருக்கு யாருக்கு எவ்வளோ காயின் கிடச்சின்னு சொல்லிட்டு எனக்கு ஜஸ்ட் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மற்றும் கீழே கொடுத்துருக்கக்கூடிய எல்லா ஏர்டாப்புமே வந்து கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பபாய்.